இன்றைய சாய் விசித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் கல்யாண். வசூல் ராஜா MBBS, தூள், சாமி, கஜினி, பொல்லாதவன், பில்லா, ஆயிரத்தில் ஒருவன், தமிழ் படம், அழகிய தமிழ் மகன், சிறுத்தை என்று தமிழ் சினிமாவின் முக்கியமான பல திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் கல்யாண். கடந்த 37 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுகளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற கல்யாண் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் ஆகிய இருவரோடும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று பல மொழிகளிலே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற கல்யாண் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் ஒரு நடன இயக்குனரானவர் நீங்கள். முதலாக ஒரு திரைப்படத்தில் நடனம் ஆடிய போது எப்படி இருந்தது? பேர் சொல்லும் பிள்ளையா? எப்படி எனக்கு அது சினிமாவில் இருக்கிற மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, எல்லாமே காலேஜ் கோயிங் பசங்க எல்லாருமே. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சினிமான்ற அந்த ஒரு எண்ணமே இல்லை. எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம முன்னு சொன்னாலும் எல்லோரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கேமரா இருக்குது. கேமரா எனக்கு ஞாபகம் இப்போ கூட ஞாபகம் கூட இல்லை கேமரா அங்கே இருந்துச்சா இல்லையா. மூமெண்ட் சொல்லுவாங்க, எல்லோரும் குரூப்பாக ஆடுவோம். கமல் சார் பின்னாடி கரெக்டாக ஆடணும், அந்த கான்சன்ட்ரேஷன் தான் இருந்துச்சு. அது கரெக்டாக ஆடணும், மூமெண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படி தான் இருந்துச்சே தவிர நம்ம சினிமாவில் ஆடுறோம் அது தேட்டரில் கூட போய் பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அது ஒர்க்குன்ற மாதிரியே யோசிக்கல. எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், ஜாலியாக பண்ணுறோம் அப்படின்ற கல்ச்சுரல்ஸ் அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் வந்து பெருசாக அந்த சினிமா அவ்வளோ இது ரொம்ப அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குறது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு நார்மல் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க பண்ணுற வேலை, அது கமல் சார் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறது, இப்படி பண்ணுறதுலாம் அது செம்மையாக பண்ணுறாரு அப்படி இருந்துச்சு. அது வரைக்கும் தான் பார்த்தே தவிர பெருசாக நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமல், அடுத்து அஜித், இன்னொரு பக்கம் விஜய், இப்படி இன்றைக்கு தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடிகர்களாக இருக்க 3 பேரோடும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு மோர் தென் ஸ்டார் அப்படின்றதோட எனக்கு வந்து அவங்கள ஹியூமன் பீயிங்ஸாக ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். வேலை பார்க்கும்போது மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒர்க்கில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணுன்றது. பெரிய ஆளாகிறோம், ஆகலை, பேர் வருது, அதெல்லாம் தெரியாது. தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற அது ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே எனக்கு. ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போவும் அவங்கள பார்க்கும்போது அப்போலேருந்து இந்த டைம் பார்க்கும்போது கமல் சார்லாம் அப்போவே சூப்பர் ஸ்டாரு. இன்னும் இப்போ விக்ரம் அது இதுன்னு தக் லைஃப் வேறு பண்ணுறாரு. பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இன்னும் எப்படி அந்த எனர்ஜியோடு இருக்கிறாங்க, இவ்வளோ எனர்ஜியோட இன்னும் சின்சியராக வேலை பார்த்துருக்காங்க, இன்னும் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எந்த காலகட்டத்தில் நடனத்து மேலே உங்களுக்கு நிஜமாகவே ஒரு ஈர்ப்பு வந்தது? ஈர்ப்புன்றதோட எனக்கு நான் உள்ளே வந்தது வந்து சர்வைவலாக தான் சார் உள்ளே வந்தேன். எனக்கு சினிமா பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. நான் எதுவுமே பிளான் பண்ணல, இது வரைக்குமே எதுவுமே பிளான் பண்ணல. நான் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுன்ற மாத்திரம் தான் எனக்கு தெரியும். ஸோ பண்ணுற வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பேன், நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப சின்சியராக இருப்பேன். நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன், பேஷனேட்டாக இருப்பேன். நான் சினிமாவுக்கு வந்துட்டு டான்ஸராகி அசிஸ்டண்ட் ஆகும்போது சரி சம்பாதிச்சு நம்ம போய் திருப்பி படிச்சுட்டு எங்கேயா ஃபாரினில் செட்டில் ஆகிடலாம் அப்படி தான் யோசித்தேன். பட்டு அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. 38 வருஷம் ஆகிடுச்சு இது இந்த வருஷம். ஸோ ஐ ஷுட் சே ஐ எம் லக்கி. இந்த மாதிரி சினிமாவில் கன்சிக்யூட்டிவாக இத்தனை வருஷம் இருக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஐ திங்க் ஐ எம் லக்கி அண்ட் ஐ எம் பிளெஸ்ட். ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக எப்போ முதல் படம் இது? பேர் சொல்லும் பிள்ளை தான் சார். டான்ஸராக நான் ஆரம்பிச்சது அது வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஜஸ்ட் போனீங்க. ப்ரொஃபஷனலாக வந்து சங்கத்தில் அங்கத்தினராகி இல்லை, அப்போவே எனக்கு கார்டு எடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போவே 87 ஏப்ரல்லையே கார்டு எடுத்தாச்சு. கார்டு எடுத்துட்டாங்க அப்போவே. அது ஒன்று ஒரு அங்கம் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி, ஏன்னா கம்மிங் ஃப்ரம் அ வெரி லோவல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்கள் அண்ணன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கே நிறைய செலவாகுதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். நீ ஏதாவது காலேஜில் சேர்ந்து ஏதாவது பண்ணிவிட்டு பெரிய காலேஜெலாம் உன்னை வந்து சேர்க்க முடியாது அப்படின்னோடனே அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சரி இதில் போய் ஃபஸ்ட்டு வேலை பார்த்து 2 சாங் பண்ண உடனே எனக்கு ஒரு 1500 2000 கொடுத்தாங்க.
நல்லா இருக்கே, எங்கள் அப்பாவோட சம்பளம் 4500 எவ்வளோ. அதில் 50%. ஆமாம், அதுவும் என்ன ஒரு 10 நாள் வேலை பார்த்ததுக்கு. பிளான் பண்ணியோ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் யோசிக்கவே இல்லை. பட் எடுத்த உடனே சங்கத்தில் மெம்பர் ஆயாச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மெம்பர் தான். கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்குறேன். அந்த பேஷனோட வேலை பார்த்துட்ருக்கேன். பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்தோடு பணியாற்றிருக்கீங்க. டான்ஸ் பாஷா, அருணாச்சலம் எல்லாம் உதவியாளராக பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 93ல் ஒரு வேர்ல்டு டூர் ஒன்று பண்ணார். சிங்கப்பூரில் மலேசியாவில் ஒரு ஷோ பண்ணார், சூப்பர் ஸ்டார் ஷோ ஒன்று பண்ணார். அப்போவே எனக்கு பழக்கம். செம்ம ஜாலியாக இருப்பார் அவர், செம்ம கலாட்டா பண்ணுவார். அந்த ஷோ வேறு பெரிய சக்ஸஸ் ஆனவர். ரொம்ப சந்தோஷம், கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. அப்பா அப்படி இருந்துச்சு. கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் கொடுத்தாரு. சூப்பர் கல்யாண், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட வேர்ல்டு டூர்லாம் போயிருக்கேன். நானே கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். எல்லா அவரோட ஷோஸ் எல்லாம் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் முதலே எனக்கு பழக்கம். நல்லா ஜாலியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது. பின்னாடி இருக்க டான்சர்ஸ்லாம் சண்டை போடுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் லைன் அவர் பக்கத்தில் யார் நிற்கிறதுன்னு. அந்த அளவுக்கு இருக்கும். செம்ம ஜோவியாக இருக்கும். அதுவும் தருண் மாஸ்டர் வந்து ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கும் அவரோட ஒர்க்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகணும் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு. பட் ஹிட் ஆனவுடனே எல்லாருமே இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசுவாங்க, உங்களை பார்ப்பேன், நான் பாஷாலாம் ஆடி இருக்கீங்க, ரஜினி சார் பக்கத்தில் ஆடி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல நினைவுகள். தருண் மாஸ்டர், புலியூர் சுரேஜா, இப்படி பல குருமார்கள் உங்களுக்கு, தாரா கூட இல்லையா? தாரா மாஸ்டர். இவங்க 4 பேருக்கும் இந்த நடனம் அமைக்கிறதுல என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? தாரா மாஸ்டர் வந்து டெக்னிக்கலி பயங்கர சவுண்டு. எந்த கிரிப்பில் ஆடணும் அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக தாரா மாஸ்டர் எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு மேல் ஃபீமேல் ஆடும்போது என்ன மாதிரி பேலன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி எப்போ லுக் எங்கே இருக்கணும், லைட் எங்கே இருக்குது, எங்கே வந்து நிற்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டான்ஸில் நிறைய அவங்க ரொம்ப இனோவேட்டிவாக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது. புலியூர் சுரேஜாக்கிட்ட எப்படி லாவகமாக ஆர்டிஸ்ட்கிட்ட நல்லா பேசி அட்மாஸ்பியர் நல்லா வச்சுட்டு ஒரு ஜோவியலாக இருந்து ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி நம்ம வேலை வாங்கணும், வரலைன்னா வேறு ஏதாவது மாற்றி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அழகாக அவங்கள தட்டி கொடுத்து எப்படி வேலை வாங்குறதுன்னு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வந்து மோர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இப்போது சரௌண்டிங் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஷாட் எப்படி வைக்கிறது, எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வைக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட தான் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது ட்ராலி கிரேன்லாம் ஆப்ரேட் பண்ணுவேன். அந்தளவுக்கு செட் ஒர்க்கு, காஸ்டியூம்ஸ், இது மாதிரி மற்ற டெக்னிக்கல் ஏரியாஸ், சாங் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற அத்தனை ஏரியாஸும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். தருண் மாஸ்டர்கிட்ட எப்படின்னா அவர் ரொம்ப அவர் வாய் கூட திறந்து பேச மாட்டார். இப்படி கை காமிப்பார், இப்படி தான் மூமெண்ட்டு, இப்போ இப்படின்னு காமிப்பார். அதுக்குள்ளே நம்ம அதை புரிஞ்சுட்டு அதை ஆடணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை பார்ப்பார். செட்டே குவாய்ட்டாக இருக்கும். அவரோட அந்த ஒரு காம்னஸ்ஸு, அந்த ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் கொடுத்தா கூட அது ஹிட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அவர்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் அது தவிர நான் சிவாசூரியன் மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். ஜான் பாபு மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. நிறைய மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிரதான நடன உதவியாளருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நல்லா ஆட தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது புரிகிற அளவுக்கு அழகாக, இந்த குழந்தைங்க சொல்லுவோம்ல, லெஃப்ட்டில் அந்த கால் வைங்க, ரைட் இப்படி, இந்த பேலன்ஸ் ரொம்ப எளிமையாக. அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு அது சில விஷயம் வரலன்னா நம்ம வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி மாஸ்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக அது கொண்டு போகணும். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறையா தெரிஞ்சிருக்கணும். முதல்லலாம் வந்து நம்மளுக்கு மானிட்டர்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த கண்டினியூட்டி ஃபுல்லாக ஃபுல் சாங் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்க, அப்புறம் அவங்க கண்டினியூட்டி எப்படி இருந்துச்சு, எங்கே கை பிடிச்சிருந்தாங்களா அந்த ஷார்ட் எண்டில். ஏன்னா அடுத்த ஷார்ட் வைக்கும்போது மாற்றி நிற்க வச்சிட்டோம்னா கரெக்ட் தப்பாயிடும், அது கண்டினியூட்டி தப்பாயிடும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில டைம் மாஸ்டர்ஸ் வந்து எடிட்டிங் நீ போய் பண்ணிவிடு, வேறு ஏதாவது ஷூட்டில் பிஸியாக இருந்தேன்னா நீ போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடு அப்படின்வாங்க. ஸோ எடிட்டிங் அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் டான்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அமைதியாக அது. ஏன்னா டான்சர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க சில டைம். அது ஆர்டிஸ்ட் கற்றுட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி தட்டி கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்கி அழகாக கொண்டு போய் சேர்க்குறது, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல டான்ஸர் அப்படின்றனால நிச்சயமாக உங்களுடைய ஆசிரியர் உங்களை பலமுறை பாராட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சில சமயம் திட்டியும் இருப்பாங்க. அது மாதிரி சந்தர்ப்பங்கள் எதாவது அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு நான் இது வரைக்கும் நான் வேலை பார்த்த இடத்துல எங்கேயுமே ஒரு தடவை கூட திட்டு வாங்கினது இல்லை. அப்படியா? எல்லாரும்
மாஸ்டர் ஸ்கூலில் சண்டை நடக்கும், யார் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போகிறது அப்படின்னு. ஓ ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சின்சியராக, அதான் வேலையில் வந்து பயங்கர சின்சியராக இருப்பேன். நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. கரெக்ட். ஸோ அதுதான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த எந்த எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மாஸ்டர் மேலே, ஆர்டிஸ்ட் மேலே, டான்சர்ஸ் மேலே, என்ன நடக்குது எது நடக்குது அப்படியே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பேன். இது வரைக்கும் யார்ட்டையும் நான் திட்டு வாங்கினதில்லை இது வரைக்கும். செல்வராகவனோடும் வெங்கட் பிரபுவோடும் பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் காதல் கொண்டேன் ஆரம்பித்து கண்டினியூஸாக இன்னி வரைக்கும், இப்போது 72 வரைக்கும் அவரோட கண்டினியூஸாக அதில் வந்துட்டுருக்கேன். வெங்கட் பிரபுவுமே அதே மாதிரி தான். வெங்கட் பிரபுவும் நான் ஒரு சென்னை 28 எடுக்கும்போது நான் மாஸ்டர் அவர் ஃபஸ்ட்டு படம் செல்வராகவனோடவும் அப்படி தான் ஆரம்பிச்சது, விஷ்ணுவர்தனோடையும் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ வெங்கட் பிரபு கேட்கவே வேண்டாம், அவர் ஒரு ஜோவியலான டைப்பு, நல்ல ஒரு ஒரு குரூப் டூர் போகிற மாதிரி அப்படியே போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அழகாக வந்துடுவோம். செல்வராகவன் வந்து டீட்டெயிலிங் பார்ப்பார் பயங்கரமாக. சாங்கில் ரொம்ப இன்வால்வ் ஆகி, நம்ம பாரதிராஜா சார் எப்படியோ அதே மாதிரி தான் அவரே இன்வால்வ் ஆகி, இது வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும், இல்லை இந்த மாதிரி ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லுவார். ஸோ செல்வராகவன் அந்த மாதிரி. உயிரோடு உயிராக தான் நீங்கள் ஒரு கொரியோகிராஃபராக பணியாற்றிய முதல் படம். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? அது வந்து நான் ஆக்சுவலாக அப்போது கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். நான் நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாமல், அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸில் இருந்ததால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கும்போது, வீட்டில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு அரவிந்த் கமலநாதன் கேமராமேன், நம்ம வைஷ்ணவி அவங்களோட சௌகர்ஜனோட அவங்க வைஷ்ணவியோட ஹஸ்பண்டு, அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி, கல்யாணம் என்ன பண்ணுற அப்படின்னால, வீட்டில் தான் பாருக்க, மாஸ்டர் ஆயிடுறியா, நான் ஒரு படம் கேமராமேனாக பண்ணுறேன், நீ மாஸ்டராக பண்ண அப்படின்னாரு. நான் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் போனேன். அப்போ அங்கே டைரக்டர் அவங்க வந்து ஒரு சாங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதுதான் சாங்கு, நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன மேடம் ஒரு 2 hours கொடுங்க, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். என்ன விஷயம்? இல்லை மேடம் ஒரு 2 hours கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த சாங் ஒரு ஷார்ட்டாக சாங்கை ஃபுல்லாக பிரித்து ஒரு லைனுக்கும் என்ன ஷார்ட் எடுப்பேன், என்ன மாதிரி லென்ஸிங்கு, கேமராவா, இது ட்ராலியா, க்ரேனா, லொக்கேஷன் எந்த மாதிரி இருக்கணும், என்ன ஃபீலு, எல்லாமே ஃபுல்லாக எழுதிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு, இதான் மேடம் அப்படின்னு பார்த்துட்டு சீடியை கொடுங்க அப்படின்னாங்க. ஆஹா, சரி நம்ம அதிக பிரசங்கித்தனமாக ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குது, ஓவராக ஹாலிவுட் லெவலில் யோசிச்சு ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சொன்ன உடனே சீடியை கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சீடி கொடுத்தாங்க. எல்லா சாங்கும் நீங்களே பண்ணிவிடுங்க, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா, இவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னா அது போதும் எனக்கு, எல்லா சாங்கும் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் அந்த படத்தில் எல்லா சாங்கும் நான் பண்ணேன். ஆக்சுவலாக உங்களுடைய முதல் படத்தில் தொடங்கிய அந்த நட்பு அஜித்தோட மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடியே உயிரோடு உயிராருக்கு முன்னாடியே நான் வந்து கல்லூரி வாசலில் நடித்தேன். அவரோட நடிச்சிருந்தேன், வில்லனாக நடிச்சிருந்தேன், அவரும் பிரசாந்தும் நடிச்சிருந்தாங்க அதில். ஸோ அப்போ தான் அந்த நட்பு ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அப்பப்போ வீட்டுக்கு வருவார், மீட் பண்ணுவோம், அப்படி தான் இருந்துச்சு. மாஸ்டர் ஆகி அதான் ஃபஸ்ட்டு படம். அவருக்கே தெரியாது நான் மாஸ்டர்னு ஆக்சுவலாக. ஸோ கேமராமேன் மூலமாக தான் போயிட்டு அது வந்தவுடனே அங்கேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் எப்பவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம். நான் அதில் அட்வான்டேஜ், ப்ரொஃபஷனில் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். பட்டு எப்படி கண்டினியூ ஆச்சுன்னு தெரியாது. பட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் பண்ண படங்கள், வெங்கட் பிரபு பண்ண படங்கள் எல்லாம் அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். அமைஞ்சது. அது இல்லாமல் ஒரு ரேப்போ க்ரியேட் ஆகிடுச்சு எனக்கும் அவர் அஜித்துக்கும். ஸோ அப்படியே இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக பில்லா படத்தை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ஸ்டைலிஷாக உருவான பாடல் அது. அந்த பாடல் அப்படி அமைஞ்சதுக்கு என்ன காரணம் முக்கியமாக? அது எல்லாரும் தான் சார். அது இவனோட மியூசிக் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் விஷ்ணுவர்தன் ஒரு ரொம்ப ஸ்டைலிஷ் டைரக்டர். அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கிளாஸாக, மாடர்னாக, ரொம்ப ஒரு ஆல்பம் ஸ்டைலில் வேணும் அப்படின்வார். நீரவ் கேமராமேன், அவரை சொல்லவே வேணாம், அவர் இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றிடுவார். ஸோ எல்லோரும் சேர்ந்து யோசித்து பண்ணது தான் அது. ரொம்ப 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 கிளாஸியாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே அதில். ஸோ அது பெரிய ஹிட் வேறு. அது பெரிய ஹிட்டு. ஆஸ் அ டீம் வி வர் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நடன இயக்குனருடைய வெற்றியில் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு இருக்குது? முக்கியமான பங்கு வந்து சாங்ஸ் அமையிறது சார். மியூசிக் டைரக்டரோட பங்கு தான் பெரிய பங்கு. எடுத்த உடனே எதுவும் வேலைக்கு அதுதான் பேஸே நம்மளுக்கு. அதுதான் கடவுள் மாதிரி நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு சாங் நல்லா அமைஞ்சிட்டாலே பாதி வேலை நடந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் கார்டு இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து சிங்கிள் கார்டு ஒரு மாஸ்டர் பண்ணுவாங்க. இப்போது வர வர இந்த சாங் வேறு மாஸ்டர், ஒரு 5 சாங்னா ஒன்று ஒரு மாஸ்டர் பண்ணுறாங்க, இல்லை 3 சாங்னா ஒன்று ஒரு மாஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு குரூப் சாங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஓப்பனிங் சாங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த
கிராண்டியர் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு திறமையான ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேலண்ட் இருக்கணும். கேமரா ஆங்கிள் வெறும் மூமெண்ட் மாத்திரம் தெரிஞ்சால் பார்த்தாது, கேமரா ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிஸ்ட்டை எப்படி கஷ்டப்படுத்தாமல் அழகாக அவங்கள வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். பாடி லாங்குவேஜ் தெரியாமல் நம்மளுக்கு வர மூமெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பொருத்தி அது காமெடி ஆகிடக்கூடாது. ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு வந்து என்னடா எப்படி என்ன எப்படி தப்பாக இருக்கேன்ற மாதிரி தோணிடவே கூடாது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் காஸ்டியூம் சென்ஸ் இருக்கணும். கதையில் ஒரு ஒரு எமோஷன் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கதையில் வந்து அந்த ஹீரோவோட கேரக்டர் என்ன, ஹீரோயினோட கேரக்டர் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு. ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் டெஃபினட்டாக இருந்தே ஆகணும். அது இல்லாமல் எடிட்டிங், நிறைய டைமில் நம்ம ஸ்பாட்டில் பண்ண முடியாத சில இதை வந்து எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா லென்சிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். பட் மேஜராக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சாங் அமைஞ்சிட்டா அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நல்லா கேமராமேன் கிடச்சிட்டா இன்னும் சூப்பரு, நல்லா ஆடுற ஆர்டிஸ்ட் கிடச்சா இன்னும் சூப்பரு. ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு டீம் எஃபர்ட் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்கள் பாடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை போன்ற நடன இயக்குநர்கிட்ட விட்டுட்டு பல நாட்கள் அவங்க படப்பிடிப்பே கூட சில இயக்குநர்கள் வரதில்லை. அதை வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இயக்குநர்கள் பக்கத்துலேருந்து இந்த ஷாட் இப்படி இருந்து இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே ஓகே தான். நம்மளுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது ஒரு ஓப்பனிங் சாங் எடுக்கிறோம், ஒரு கிராண்டாக ஒரு மாஸ் சாங் எடுக்கிறோம், ஒரு ஐட்டம் சாங் எடுக்கிறோன்னா அதுக்கு பெருசாக டைரக்டர் தேவைப்படாது நம்மளுக்கு. பட் ஒரு 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 எமோஷ்னல் சாங் ஒன்று எடுக்கிறோம், இல்லை ஒரு ரொமான்டிக் சாங் எடுக்கிறோன்னா அதில் சில எக்ஸ்பிரஷன்ஸ், சில லிமிட்டேஷன்ஸு, சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போது டைரக்டர் கண்டிப்பாக கூட இருக்கணும். எல்லாத்துக்கும் டைரக்டர் இருந்தால் பெட்டர். ஏன்னா அவங்க இன்னும் நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு ஏதாவது கொடுங்களேன் அது இது மாதிரி அப்படின்னு. ஏன்னா அவர் ஃபுல் படம் அவர் மைண்டில் இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாங் மாத்திரம் தான், அந்த சாங்கை மாத்திரம் நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஸோ நான் முக்கால்வாசி டைரக்டர்கிட்ட சொல்கிறது நீங்கள் இருந்துட்டா பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு கிளாரிட்டியாக தெரியும் என்ன பண்ண போகிறோன்றது தெரியும். முதலையே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டா அழகாக எடுத்து முடிச்சிடலாம். ஒரு பாடலை கேட்ட உடனே அந்த பாடலுக்கு யார் நடனம் பாட போகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி அவருக்கான அந்த நடன அசைவை முடிவு பண்ணுவீங்க? இந்த குறிப்பிட்ட நடிகர் இப்படி இந்த அளவு தான் ஆடுவார் அப்படின்லாம் கேஜ் பண்ணிவிட்டு வைப்பீங்களா? கேஜ் பண்ணுறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவோம். அவர் பண்ணாததை பண்ண வைப்போன்றது ஒரு சைடில் மைண்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆர்டிஸ்ட் வச்சு என்ன புதுசாக பண்ணுறோன்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்க. ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் சலிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சாங் வந்த உடனே அந்த ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச உடனே இதில் என்ன புதுசாக அவங்க பண்ண பல சாங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் இல்லாதது நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒன்று யோசிப்போம் முதல்ல. அது இல்லாமல் அந்த சாங்க்கு என்ன தேவை, ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு மூட் இருக்கும், அது வந்து என்ன தேவைன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொரியோகிராஃப் பண்ணுவோம். அது இல்லாமல் ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ் எந்த லெவலில் ஆடுவாங்க, ரொம்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த காஜில் கொண்டு போய் நிறுத்திடணும். ஸோ அது முக்கால்வாசி யோசிப்போம். சில பிரபலமான நடன இயக்குநர்கள் கூட முன்னணி கதாநாயகரோட மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவர் சொன்னதை அவர் ஆட முடியாமல் இல்லை அதை ஆடணும்னு சொல்லிடலாம். அது மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் நான் ரொம்ப ஈஸி கோயிங். எனக்கு ஆர்டிஸ்ட்டை முதல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துறது பிடிக்காது. ஒர்க் பண்ணும், கண்டிப்பாக ரிஹர்சல் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது இருக்குது. பட் அவங்களுக்கு வரலன்னு சொல்லும்போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது வந்து அது கரெக்டாக இருக்காது. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி பண்ணால் தான் அந்த சாங் வந்து ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் யாரையுமே. ஃபோர்ஸ் பண்ணி இந்த மூமெண்ட் தான் நீங்கள் பண்ணணும், முதல்ல ஈகோன்றது ஒன்று இல்லை எனக்கு. ஈகோ இது நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் விட்டுட்டு நம்ம அதுலேருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அது முக்கால்வாசி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். அப்படி ஈகோ இல்லாத ஒரு நடன இயக்குனராக நீங்கள் இருந்த நிலையிலும் இங்கே வந்து சில பிரச்சனைகள் காரணமாக விட்டுட்டு நீங்கள் லண்டனுக்கே போனீங்க ஒரு காலகட்டத்தில். எதனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? அது வந்து ஈகோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் முக்கால்வாசி ஒர்க் பண்ணது வந்து நான் சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸ் பாம்பேயில் தான் இருந்தேன். 7-8 இயர்ஸ் பாம்பேயில் தான் இருந்தேன். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு மாதிரி. அங்கே வந்து அந்த ஈகோ அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தமிழ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் அவ்வளோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துருச்சு. அப்போ நான் 90s சொல்கிறேன். அப்போ இல்லை, 97 98லாம் ஒரு பயமாகவே இருக்கும். ஆர்டிஸ்ட் உட்காந்து அந்த பக்கம் நடந்து போகலாமான்னு கூட ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். உட்காரக்கூடாது அவங்க முன்னாடி. ஏன்னா அங்கே அப்படி பழகி நான் டமால் வெள்ளந்தையாக போய் உட்காந்துருவேன். டமால்னு அவங்க உட்காந்துருக்காது எந்திரி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்.
ஆனால் அது பெருசு, அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு எனக்கு. பட் நான் மாஸ்டர் ஆன உடனே, நான் மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொன்ன, நிறைய ஆர்டிஸ்ட், நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டேன்னா நீ பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகிடுவேன், செம்ம ஹிட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னவங்கலாம், நான் மாஸ்டர் ஆன அப்புறம் போய் சான்ஸ் கேட்கும்போது யாரும் பெருசாக எனக்கு எதுவும் என்கரேஜ் பண்ணல. பிகாஸ் தே செட், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அந்த இது காமிங்க, ஸ்டோரியில் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நான் மாஸ்டர் ஆகி ஒரு 4-5 படம் தான் பண்ணேன், பெருசாக வேலை இங்கே இல்லை. எனக்கு என்னடா நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, நம்ம இஷ்டப்படாமல் மாஸ்டர் ஆனாலும் எப்படி இருக்குதா, என்ன எதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அங்கே லண்டன் கிளம்பி போயிட்டேன். நான் சரி இங்கே எதுவும் பெருசாக இல்லை, நம்ம அப்புறம் லைஃப் வேறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லண்டன் போயிட்டேன். எப்படி இருந்தது லண்டனில் மாணவர்களுக்கு பயிற்சி வச்சது? அது அதெல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்ட்னு சொல்லணும் சார். அப்படியா? ஆமாம் ஆமாம் பா, பிளிஸ்ஃபுல் ஃபீலிங். அப்படியே கிட்டத்தட்ட 200-250 ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு சென்டரும் போயிட்டுருப்பேன் நான் டெய்லி, எவ்ரிடே ஈவினிங் இல்லை மார்னிங் போயிட்டு, சண்டேஸு 4 வயசு பசங்கள்லேருந்து 60 வயசு பாட்டிங்க வரைக்கும் கற்றுக் கொடுப்பேன். எல்லாம் பேட்சாக, அந்த 4 to 12 ஒன்று, அப்புறம் டீனேஜ்லேருந்து ஒரு 25 வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் மேரிட் பீப்புள் அது ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் வயசானவங்க ஒரு பேட்ச்சு. இந்த வயசானவங்களாம் எதுக்கு வருவாங்கன்னா, முக்கால்வாசி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் வருவாங்க. சில பேர் வந்து என் பேத்தியோட சங்கீத்தில் ஆடணும்னா எனக்கு ஒரு சாங் கற்றுக் கொடுக்கணும், ஒரு குரூப்பாக ஒரு 7-8 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது தான் அந்த அந்த இதுவே நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். எனக்கு அழுதுட்டாங்க எல்லோரும். நீ போயிட்டியா, நீ இப்போ கிளம்பி போறியா, என்ன இங்கேயே நீ டான்ஸ் கிளாஸ் வச்சு இங்கே இருந்துட வேண்டியது தானே, என்ன இல்லை போய் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. லண்டன்லேருந்து நீங்கள் சென்னைக்கு திரும்ப வர்றதுக்கு ரஜினி ஒரு வகையில் காரணன்றது உண்மையா? ஆமாம்மா, கண்டிப்பாக. அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி வந்தேன். ஏன்னா நான் அந்த ஷோ எல்லாம் பண்ணியிருந்தேன்ல அவருது, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லண்டன் போனவுடனே அவர் அங்கே ஹாலிடேக்கு வந்திருந்தார், ஃபேமிலியோட வந்திருந்தார். ஸோ அவரோட பசங்க ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யா பாப்பு மட்டும் 2 பேருமே எனக்கு பயங்கர ராக்கி சிஸ்டர்ஸ், ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அவர் வந்து இங்கே 25th ஆனிவர்சரி, அவரோட ஆனிவர்சரிக்கு இங்கே ஷோ பண்ணுறாரு ஒன்று. ஸோ அவர் என்னை பார்த்துட்டு, இதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு மாஸ்டர் ஆகிட்டு இங்கே வந்து என்ன பண்ணி பிச்சைக்கார மாதிரி இங்கேயே வந்து நிற்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், சந்தோஷம், கிளம்பி வா, வந்து முதல்ல என் ஷோ பண்ணு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு அவர் சொன்ன வாய் மூர்த்தமாக என்னமோ வந்த அப்புறம் கரெக்டாக எல்லாமே எனக்கு அமைஞ்சுது. ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி, இல்லைன்னா ஆக்சுவலாக வர மாதிரி ஐடியாவில் இல்லை, அங்கேயே அப்படியே செட்டில் இல்லைன்னு தான் நினச்சேன். ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி வந்தேன். ரஜினியோட இன்னும் தொடர்பில் இருக்கீங்களா? அப்பப்போ மீட் பண்ணுவேன், ஜிலுமா அவங்கள மீட் பண்ணுவேன். ஜிலுமா தான் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ரஜினி சார் அப்போ அங்கே இருக்கும்போது சில டைம் மீட் பண்ணுவேன். அதுதான். ஒரு நடன இயக்குனராக பணியாற்றிய படங்களில் ஆரம்ப கட்டத்தில், இப்போ நிறைய படம் பண்ணிட்டீங்க, முதல்ல உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தந்த படம் எது? ஃபஸ்ட்டு படமே உயிரோட உயிராகவே சாங்ஸ்லாம் சரியான ஹிட்டு. படம் கொஞ்சம் சரியாக போகலையே தவிர பார்த்த எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஈவி சத்யநாராயணன் இருக்கிறார், அவருக்கு ஒரு 2-3 சாங் பண்ணேன், அதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு, நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அதான் சின்சியராக வேலை பார்ப்போம். பெரிய படம் ஹிட் ஆனால் சில டைம் சாங்ஸ் ஹிட் ஆகி படம் ஹிட் ஆகும், சில டைம் படம் ஹிட் ஆனதுனால சாங்ஸ் நம்மளுக்கு பேர் வரும். ஸோ அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு நடந்தது வந்து தீனாவில் தான். தீனா வந்து 2 சாங் பண்ணேன், வத்தி குச்சி பத்தி கதரும், காதல் வெப்சைட் ஒன்று, அதுவும் அகைன் அஜித். எனக்கு ஒரு லக்கி மேஸ்காட் மாதிரியே அவர் இருந்துகிட்டே இருக்கிறாரு, லக்கி சாம். ஆமாம், லக்கி சாம் மாதிரி. தீனா, அதுக்கப்புறம் தில் பண்ணேன், அதில் எல்லா சாங்கும் பண்ணேன், அதுவும் ஹிட்டு. தூள் பண்ணேன், எல்லா சாங்கும் பண்ணேன், பெரிய ஹிட்டு. ஸோ ரஜினி சார் சொல்லி வந்து அது கரெக்டாக ஒரு படமும் ஹிட்டாகிறது வந்து அவர் அதான், அது ஒரு வாய் முகூர்த்தம், அவரோட பிளெஸிங் தான் சொல்லணும். அஜித் அடிக்கடி சந்திப்பீங்களா? பெருசாக டெய்லி அப்படிலாம் சந்திக்கிறது இல்லை, எப்போ மெசேஜ் பண்ணுவார், இல்லை எப்பாவது ஃபோனில் பேசுவோம், அப்படி தான் இருக்குதே தவிர டெய்லி மீட் பண்ணுறது என்ன இது அப்படி கிடையாது. நான் அவரும் பிஸியாக நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பேசுவோம், ஆனால் அப்பப்போ பேசுவோம். ஒரு நடன உதவியாளராக இருந்த காலகட்டத்திலும் நீங்கள் நடன இயக்குனராக ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்து வியந்த பாடல் காட்சிகள் அப்படின்னு எதை சொல்லலாம், வேறு மாஸ்டர்கள் பண்ணதில்லை? பார்த்து வியந்தது நிறைய இருக்குது. ராஜசுந்தரம் பண்ணுற முக்காவாசி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரபுதேவா பண்ணுற முக்காவாசி சாங் பிடிக்கும், பிருந்தா அவங்க பண்ணுற சாங்ஸ் பிடிக்கும், கலா மாஸ்டர் பண்ணுற சாங்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் பிரகாஷ் மாஸ்டர், தருண் மாஸ்டர், தாரா மாஸ்டர்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்ஸ், சவுத் இண்டியன் சரோஜ்கான்வாங்க, எவ்வளோ பெரிய ஹிட்ஸ் அவங்க. அதெல்லாம் பார்த்து எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அப்படி தோணும், எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம ஆனப்பறம் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அது.
எப்படி அதை யோசிச்சு எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த ஒரு மூடு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கலாம் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் ஆனப்புறம் தான் எனக்கும் புரியுது, ஓ இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க அவங்களும் அப்படின்னு. ஸோ நிறைய 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 சாங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அது வந்து நிறைய லெசனும் நிறைய சாங்ஸ் அவங்க பண்ண சாங்ஸ்லாம் நிறைய எனக்கு ஒரு லெசனாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய கற்றுக்கிட்டு கூட இருந்திருக்கேன் நான். ஒரு இயக்குனர் பாடல் உங்ககிட்ட கொடுத்த உடனே அந்த காட்சி அமைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல என்ன மாதிரி எந்த இடத்துல இந்த சாங் வருதுன்னு கேட்பேன். அது டுவேட் சாங்கா, ஆர்டிஸ்டோட கேரக்டர் கிராஃப் என்னன்னு கேட்டுப்பேன். கேட்டுக்கிட்டு அவங்க இப்போ ஃபாரினில் பண்ணுறாங்களா இல்லை இங்கே பண்ணுறாங்களா, செட்டா அவுட்டோரா, அது ஒன்று கேட்டுருவேன். சில டைம் அவங்க என்ன சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் எங்கே பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் வராத இடத்து எங்கே இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா வேறு ஏதாவது யோசிச்சு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்புறம் கேமராமேன் வந்த உடனே அவங்களோட உட்காந்து பேசி, ஆர்ட் டைரக்டரு, காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசி, ப்ரொடக்ஷன் சைடில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்குது அந்த சாங்கு, நல்ல கிராண்டாக பண்ணலாமா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக வேணுமா, எப்படி வேணும், இல்லை மாஸ்டர் இதை ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குது அது கிராண்டாக வேணும், இது கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, இல்லை அப்ராட் போய் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் போய் பண்ணுறது சார். எத்தனை நாட்கள் எடுத்துக்குவீங்க ஒரு நடனம் அமைப்பதற்கு ஒரு பாடலுக்கு? இன்றைக்கி நைட்டுக்கு சொல்லி சாங்கே இல்லாமலாம் சாங் எடுத்திருக்கேன் நான். அப்படியா? பில்லாலாம் அந்த மை நேம் இஸ் பில்லா வந்து ஆக்சுவலாக வெறும் அந்த டிக் 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 மியூசிக்கே இருக்காது, வெறும் இந்த டிக் டிக் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களே, வெறும் லிரிக் மாத்திரம், பிஜிஎம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் டிக் டிக் டிக். ஏன்னா அப்போ வந்து அவர் ஊரில் இல்லை, ஈவன் ஏதோ ப்ராப்ளத்தில் அவர் ஸ்பெயின் எங்கேயும் இருந்தார். ஸோ செட்டு வேற வெயிட்டிங்கு. ஸோ அதில் சாங் வந்து வெறும் டிக் டிக் அப்படி தான் இருக்கும், மியூசிக் எதுவுமே பிஜிஎம் எதுவுமே இல்லாமல் எடுத்திருக்கேன் அது. அப்புறம் இந்த ஆலுமா டோலுமா ஆக்சுவலாக நான் மலேசியாவிலேருந்து நைட்டு இறங்கி காலையில் செட்டுக்கு போகிறேன். செட்டுக்கு போனோன்னா சுட சுட ஒரு பல்லவி வருது, பல்லவி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, இப்போ இதை வச்சு ஷூட் பண்ணுங்க, இதை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது அந்த நேரத்தில் இன்னும் பக்குன்னு இருக்கும், என்னடா ஆக போகுதுன்னு. ஸோ சில டைம் அந்த டென்ஷனில் நல்லா வேலை பார்ப்போம் போல இருக்குது, தெரியல. நல்லா ஆனால் நல்லா அமைஞ்சிருச்சு எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு பாடலுக்கு மிக அதிகமான நேரம் எடுத்துட்டு இருக்கீங்களா கம்போஸ் பண்ணுறதுக்கு? நான் அவ்வளோ நேரம் எடுத்ததே இல்லை சார். இன்ஃபேக்ட் அவர் பிளானிங் பண்ணுறது முதலே, இப்போது அன்னியனில் ரெண்டக்க சாங் பண்ணேன் அவர் சங்கர் சார். அது அப்போ அவர் கூப்பிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது மாதிரி அங்கே பெயிண்ட் பண்ண போகிறோம், இத்தனை 80 டான்சர்ஸ் 100 டான்சர்ஸு, பஸ்ஸு பெயிண்டிங் லாரி அது இதெல்லாம் சொல்லிட்டாரு. காஸ்டியூம்ஸ் இது இப்படி இருக்க போகுது, இது இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. குற்றாலம் அங்கே அம்பாசடர் அங்கே எடுத்து போயாச்சு. போயிட்ட உடனே டே 1 ஆரம்பிக்கிறோம், ஷூட் பண்ணுறோம். டே 2, டே 3, டே 4, டே 5, 6th டே ஒரு ஹாஃப் டேல சார் சாங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. முடிஞ்சிருச்சு சார் சாங். என்னங்க சொல்கிறீங்க, சுற்றிட்டீங்களா சாங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், எப்படி சார் சுற்றுவேன், என்ன சார் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எப்படி சார் சுற்றுவேன், என் லைஃப் வேறு சார் இது போயிடுமே. மாஸ்டர் நான்லாம் 10-15 நாளுக்கு கம்மியாக சாங்கே எடுத்ததில்லை, நீங்கள் டமாலில் முடிச்சிட்டிங்களே எப்படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இது வந்துட்டு இருக்குது அது வந்துட்டு இருக்குதுன்னு லேட் ஆகும், அப்போவே நம்ம 3-4 நாளில் சாங்கை முடிச்சிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இப்படி திரும்பினா இது ரெடியாக இருக்குது, இப்படி திரும்பினா அது ரெடியாக இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை சார். அதுவும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர்கிட்ட, சார் இந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேறு ஏதாவது மாற்றணுமான்னு கேட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் எல்லாமே ரொம்ப ரசித்து ரொம்ப ஜாலியாக ரசித்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அவருக்கு திடீர்னு இந்த டிங் டோங் டோக் அதுக்கெலாம் நீங்கள் இன்சர்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டீங்களான்னு. சார் இதுக்கு தேவைப்படல சார், நல்லா கிராண்டாக நல்லா இருக்குது சார் அப்படின்னு. சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை சார் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா வரும், சூப்பராக வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பொண்ணு மேரேஜுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்க வெப்சைட் எங்கேயே பார்த்தேன், லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு சாங் எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள், அது ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய சான்ஸ் இல்லை, அது மாதிரி சான்ஸ் நான் மாஸ்டர் ஆனப்புறம் அவரை மீட் பண்ணுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், முடியவே முடியலை. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமைஞ்சு இந்த மாதிரி தான் அவரை மீட் பண்ணும் போல இருக்குது. ஸோ அப்படி அமைஞ்சது தான் அது. அமைஞ்சது அது பெரிய ஹிட், அந்த இயர்லேயே பெஸ்ட் சாங்னு ஏதோ அவார்டு வாங்கிச்சது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது. சங்கரை பொறுத்த வரைக்கும் பாடல் காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்குறதுல மிகப்பெரிய பெயர் பெற்றவர். மற்ற இயக்குனரோட பணியாற்றியதுக்கும் அவரோட பணியாற்றியதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? வித்தியாசம் இல்லை. இப்போ அவர் வந்து எப்பவுமே அவர் ஆல்ரெடி பேர் வாங்கிட்டார், கிராண்டியரு பெருசாக எல்லாம் அவருக்கு வந்து லார்ஜர் தன் லைஃப் தான் வேணும் பண்ணால், அப்படி பிரம்மாண்டம் ஆடியன்ஸை வந்து பிரமிக்க வச்சிடணுன்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். மற்ற டைரக்டர்ஸும் அது பண்ணுவாங்க, பட் அவங்க பட்ஜெட்டை பொறுத்து தானே. இப்போ தானே பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் வருது.
முதல்லலாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் இருக்கும், இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த செட்டுக்குள்ளே, இல்லை இவ்வளோ டான்ஸஸ் வச்சுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களோட க்ரியேட்டிவ் சைடில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் அமையிறது. எப்படி அமையிறது தான் இப்போ பார்த்தா 500 டான்ஸர்ன்றாங்க, 1000 டான்ஸர்ன்றாங்க. இப்போது பட்ஜெட் இருக்கும்போது க்ரியேட்டிவ் சைடில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. பட்ஜெட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ஸ்கேல் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது, பெருசாகிடுது. இப்போ 1500 நடன கலைஞரில் பயன்படுத்துகிறாங்க. அது சரியான உத்தியா? ஏன்னா எங்கே ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அத்தனை பேரையும்? அது நம்ம பிரித்து பண்ணால் தான் அது கரெக்டு. ஒரே இடத்துல வச்சு பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணிக்கைக்கு வேணால் உதவுமே தவிர. ஆமாம், அது நீங்கள் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பண்ணுறீங்க, பெருசாக பெரிய ஏரியாவில் பண்ணுறோம், ஒரு 500 ஒரு 300 பேர் தெரியறதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே ஃப்ரேமில் அதுக்கு மேலே தெரிய வாய்ப்பு. நீங்கள் வகை வகையாக பண்ணுறீங்க, வேறு காஸ்டியூம், இந்த குரூப்புக்கு ஒரு காஸ்டியூம், இந்த குரூப்புக்கு ஒரு காஸ்டியூம், இங்கேருந்து நீங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக யூஸ் ஆகும். பட் ஒரே இடத்துல வச்சு ஒரே மாதிரி காஸ்டியூம் மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம விக்ரமோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவரோட நல்ல டான்ஸர். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? தரணி ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அதனால் அவர் தில் தான் ஃபஸ்ட்டு நான் விக்ரம் அவரோட வேலை பார்க்குறேன். அப்போவே அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே ஜெயிச்சிடணுன்றது ஒன்று இருக்குல்ல, தரணிக்கும் அவருக்கும் அப்படி தான், விக்ரமுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். வின் பண்ணிடணும். அது இல்லாமல் 5 சாங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடணும், ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வித்யாசாகர் சார் வர தெரிக்க விட்டார். சாங்ஸ் சரியான சாங்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்சு, ஒரு மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் ஃபுல்லாக வேலை பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் அவர் எக்ஸ்பிரஷனோ அவரோட அந்த ஒரு நேர்த்தி இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக டெடிகேட்டட், அந்த எவ்வளோ லெவலில் வேணுமோ அவ்வளோ லெவலில் கொடுப்பாரு. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கம்மியாக இருக்காது, கரெக்டாக அதை நம்ம பர்ஃபெக்டாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கொடுப்பாரு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் நான் வந்து ஹிட் கொடுத்து இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறேன்னா. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்த நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம அவங்களோட இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அவங்க மூலமாக தான் நம்மளோட கொரியோகிராஃபி தெரிய போகுது. கரெக்ட் இல்லையா? ஸோ அவங்க அதை எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்மளுக்கு பேர் வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அவர் ஹீஸ் அ சூப்பர் டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஃபினாமினல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தெரிக்க விட்டுருவார், சூப்பராக இருக்கும். அந்த பாடல்களை பார்த்தபோது தரணி, விக்ரம் எல்லாருடைய எக்ஸ்பிரஷன் என்னவா இருந்தது? எல்லாம் என்ன எக்ஸ்டாட்டிக்காக இருந்தாங்க. அப்படியே மச்சா செம மச்சா சூப்பராக தெரிக்க விட்டாங்க, அவ்வளோதான். படம் ஹிட் ஆன அப்புறம் ஒரே பார்ட்டி தான், என்ன கண்ணுமன்னு தெரில எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த ஏக்கம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். ஆமாம், அது அந்த ஒரு வெயிட் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் ஆன அப்புறம் அது எப்படி போகுது, ஐயோ போதா என்ன, தேட்டரில் ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஒரே விசில் கிளாப்ஸு, ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. தரணி எஸ்பெஷலி வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பண்ணிடணும், நம்ம வெற்றி பெற்றணுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஒரு சில ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மூமெண்ட்டோட கம்மியாக பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி 100 மடங்கு மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த மாதிரி நம்ம சொல்கிற மூமெண்ட்டு சில பேருக்கு வந்து சில வீக்னஸ் இருக்கலாம், சில பேருக்கு கால் வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகுது, பட் கையில் நல்லா பண்ணுவாங்க, இல்லை ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுவாங்க பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் அது. ஸ்ரீதேவி அவங்களோடலாம் வேலை பார்த்துருக்கேன், நம்ம பண்ண மூமெண்ட் அவங்க பண்ணாங்க அப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? ஒப்பாப்பா, அதுவும் அங்கே உட்காந்து மேக்கப் தான் போட்டிருப்பாங்க, மூமெண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி மேக்கப் போட்டு அப்படியே ரெடி வரேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. அப்படியே ஒரு சுவிட்சை தட்டி விட்ட மாதிரி டமால்னு மாறிடுவாங்க. அப்படியே மாறி அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா மொத்த செட்டே கிளாப் பண்ணோம். அப்படியே அவ்வளோ ஃபினாமினலாக அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். அதே சமயம் சில பேருக்கு இப்போ எல்லாருமே எல்லா விதத்துலையுமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்றது. சில பேருக்கு டான்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதா சார். அது வந்து ஒன்றும் அதை வந்து பெருசாக நம்ம ஸோ அது முதல்ல ப்ரிப்பேர் ஆகிடுவோம். நம்ம இவ்வளோ இந்த ரேஞ்ச் வரும், இதோட கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா இப்போ இருக்கிறதையே அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பண்ணணும். அதுதான் எனக்கு மெயின். ஏன்னா அது ஃபேஸில் தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே தப்பாயிடும் அது. ஏன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆடியன்ஸ் வந்து முதல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து ஹீரோட ஃபேஸ் மேலே தான் இருக்கும். கரெக்ட். அது டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுனாலே தப்பாக இருக்கும். ஸோ அதில் நான் ரொம்ப குறிப்பாக கவனிச்சு தான் பண்ணுறது. அதெல்லாம் ஸ்ரீதேவி மாதிரி உங்களை ஆச்சரியப்படுத்திய வேறு நடிகைகள்னால் யாரெல்லாம் சொல்கிறீங்க?
நிறைய பேர் இப்போ சிம்ரன் இருக்காங்க, ஜோதிகா இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிம்ரன் ஜோதிகா ஸ்டைல் என்ன வித்தியாசம்? ஜோதிகா மோர் அவங்க ஃபேஸ்லேயே எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். சிம்ரன்னா அவங்க அந்த அதான் சொல்கிறேன், அந்த அந்த அளந்து வச்சு இந்த டெக்னிக் இப்போ எப்படி விக்ரம் வந்து பர்ஃபெக்டாக என்ன அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குமோ கொடுப்பாரு. அது மாதிரி அந்த ஆடுறது வந்து இந்த லெவலில் தான் போகும் இடுப்புனா அந்த அந்த ஒரு ½ ஃபீட்டு தான் போகும்னா ½ ஃபீட்டு தான் போகும். டெக்னிக்கலி அவ்வளோ அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் ஓவராக போயிடுச்சுன்னா அது அந்த அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது சார். நம்ம வந்து கை ஆடும்போது கால் எந்த லெவலில் முன்னாடி போகணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த 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 அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்ககிட்ட. சிம்ரன் கிட்ட சூப்பர், சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அது இல்லாமல் ஷீ லவ்ஸ் டான்ஸிங். ஸோ அது அப்படி அவங்க ஜோதிகா வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷன் தெரிக்க விட்டுருவாங்க. நல்லாவும் ஆடுவாங்க, அது மாதிரி சூப்பராகவும் ஆடுவாங்க. அதே சமயம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஷனில் தெரிக்க விட்டுருவாங்க அவங்க. நீங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளில் பணியாற்றிருக்கீங்க. இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஒன்றா ஆகிட்டு வர மாதிரி வருது. முதல்ல தெலுங்கில் கொஞ்சம் லவுடாக இருக்கும் எல்லாமே. ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இந்த கலர்ஸு, பெரிய செட்டு. தெலுங்கில் எக்கச்சக்க சாங்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு தடவை ஒரு பவன் கல்யாண் படத்துக்கு போகிற செட்டு பார்க்குறதுக்கு இந்த ராமோஜி ராவில் இருக்கிறதுலையே பெரிய செட்டு. அதில் ஹியூஜாக ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு மஸ்ட் லொக்கேஷன் பார்த்துருங்க அப்படின்னா போய் பார்த்தோன்னா ஓகேங்க ரெடி, ஓகே ஓகே பண்ணிடலாம், சாங் பண்ணிடலாம். இருங்க எங்கே போகிறீங்க? ஏங்க இன்னும் 2 செட் இருக்குது. இன்னும் 2 செட்டா அப்படின்னு போனால் அதே மாதிரி பெரிய பெரிய செட்டு, இன்னும் 2 செட்டு, இன்னொரு செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கணும்னு வேற சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆகிடுதுல. இவ்வளோ செலவழிச்சு பண்ணுறாங்க, பக்குன்னு ஆகி போச்சு. எப்பா சரின்னு தெலுங்கு அந்த மாதிரி. மலையாளம் உங்களுக்கு தெரியும், வெரி நார்மல் நேச்சுரலாக அவங்க ரியாலிட்டியோட ஒன்றி இருக்கிறது தான் மலையாளத்தில் பிடிக்கும். கொஞ்சம் ஆஃபாக போகலாமே தவிர அது மாதிரி. கன்னடமும் கொஞ்சம் தமிழ் தெலுங்கு மிக்ஸ் மாதிரி தான் கன்னடம். அங்கேயும் சாங்ஸுக்கு நல்லது இருக்குது. ஹிந்தி வந்து ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப கிளாஸியாக அந்த லோக்கலாக இருக்கிறது. இப்போ தான் அவங்களுக்கு அது புரியுது அது லோக்கல். ஏன்னா கொஞ்சம் அப் நார்த் ரொம்ப பீகார் அந்த பக்கம்லாம் போனால் அவங்களுக்கு நல்ல லோக்கலாக ஆடுறது தான் பிடிக்கும். பட் நடுவில் கொஞ்சம் ஹிந்தி என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாரினில் இருக்கிற நிறையா இப்போ இந்தியன்ஸ் நிறைய பேர் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடுறாங்களே, அவங்களுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கிளாஸியாச்சு, அவ்வளோதான். தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியல. ஹிந்தியில் உங்களுக்கு எந்த நடன மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சரோஜ்கான் அவங்கள ரொம்ப, அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபராகானையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ஃபராகான் சரோஜ்கான் யாரும் என்ன அசிஸ்டண்ட்டாக கேட்டாங்க ஆக்சுவலாக, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. என்னால் அப்போது ஏன்னா நம்ம ரொம்ப சின்சியர், பிரகாஷ் மாஸ்டர் தான் சின்சியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. ஸோ ஃபராகான், சரோஜ்கான், இப்போது அப்போ அதுக்கப்புறம் ரெமோ, கணேஷ் ஆச்சாரியா நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க விதத்தில் ஒரு யூனிக்கான ஸ்டைல் வச்சுருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் கிவன் ஹிட்ஸ். அண்ட் எல்லாருமே நல்ல திறமைசாலிகள். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர் வந்து விஜய். அதே மாதிரி நடனத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய பேர் வாங்கியிருக்காரு. அவரோட பணியாற்றி என்ன சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மாண்புமிகு மாணவன்ற ஒரு படத்தில் நடிச்சிங்க. ஆமாம், ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக குவைட்டாக இருப்பார். மற்றபடி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியான ஜோவியலாக இருப்பார். திருப்பாச்சி ஓப்பனிங் சாங் பண்ணேன் ஒன்று, அது அப்புறம் ஆதின்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் அழகிய தமிழ் மகன் இது மாதிரி பண்ணேன். ஸோ அவரும் அது மாதிரி தான். என்ன ரிஹர்சல் அப்படியே பார்ப்பாரு, ஓகே டேக் அப்படின்வாரு. அவ்வளோ அவர் பயங்கர ஆசானா. ஹீ லவ்ஸ் டான்ஸிங், அது எனக்கு நல்லா தெரியும். நடனம் ஆடணுன்னா அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். சாங்னா ஹாப்பியாக இருப்பார் அவர். ஸோ அண்டு அவரும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாரு, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்பார். விஜய் சாங் கிடச்சிச்சுன்னா டான்ஸ் மாஸ்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா பேர் வாங்கிடலாம், நல்லா ஆட வச்சு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. ஸோ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மர். உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்களை படமாக்க ரொம்ப பிடிக்கும்? மென்மையான காதல் பாட்டுகளா, இல்லை மிக ஆடம்பரமான இது போன்ற குத்து பாட்டுகளா? எது கல்யாணுடைய சாய்ஸ்? அப்படி கிடையாது சார். ஆக்சுவலாக டூயட் சாங் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு எல்லா விதமான சாங் பண்ணணுன்னா ஆசை, வெரைட்டி. ஏன்னா முதல்ல சிங்கிள் கார்ட் தில் துல்லா எல்லா வகையான சாங்கும் இருக்கும். பட் எல்லா சாங்கும் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் வெங்கட் பிரபு கூடயே வேலை பார்க்குறேன், விஷ்ணுவர்தன் கூடயே வேலை பார்க்குறேன்,
செல்வராகவன் கூடிய வேலை பார்க்குறேன். செல்வராகவனோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் சீன் மாதிரி இருக்கும். ரொம்ப அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அந்த கதையே அந்த பாடல் மூலமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விதமான சாங்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி டெய்லி இட்லி சாப்பிட்டு இருந்தால் போர் தானே அடிக்கும். அது மாதிரி தான் வகை வகையாக சாங்ஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும்ல, கீப் ஆர் இன்ட்ரெஸ்ட் கோயிங். செல்வராகவன், தனுஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் படத்துலேருந்தே நீங்கள் அவங்களோட பணியாற்றுறீங்க, பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அந்த சகோதரர்களோட பணியாற்றிய அனுபவம் இன்னி வரைக்கும் எப்படி இருக்குது? அது மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண சாங் வந்து தொட்டு தொட்டு போகும் ஜென்ரல்னு நினைக்கிறேன். ஸோ அது எடுத்த உடனே அவர் தனுஷ் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவரை. அப்படி சொன்ன உடனே வெறித்தனமாக ஆடுறாப்புல. அது நம்ம பார்த்துட்டு என்னப்பா நான் இவ்வளோ கூட நினைக்கலையே, ஏன் இவ்வளோ வெளித்தனமாக ஆடுறாப்புல. அவர் வந்து கேரக்டருக்குள்ளே போயிட்டார். புரியுது. அதுக்கப்புறம் நான் செல்வாட்ட சொல்கிறேன், செல்வா இது இல்லைப்பா கேரக்டருக்கு இது கரெக்டாக தான் இருக்கும், அப்படி தான் ஆடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும் அவன் அப்படின்னா. அப்போ தான் எனக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ரெண்டாவது படம் நினைக்கிறேன் காதல் பண்ணி, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக உள்ளே வாங்கி அந்த எக்ஸ்பிரஷனும் ஆகட்டும் எல்லா விஷயமும் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக பண்ணுவார். செல்வா என்னன்னா அதோட பயங்கரம். செல்வா ஒரு புருவம் இப்படி மேலே போச்சுன்னா அந்த புருவம் மேலே போடுவாது, கீழே கொண்டு வா அப்படின்றதுல. மூக்கு வந்து இவ்வளோ தூரம் விரியக்கூடாது, மூக்கு நார்மலாக வை, உதறியே எப்படி போகுது, இது வரைக்கும் கவனிப்பாப்புல. ஸோ அது போத் ஆஃப் தெம் ஆக்சுவலி செம்ம காம்பினேஷன், ரெண்டு பேரும் சூப்பராக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, இன்னி வரைக்கும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய, அதுக்கப்புறம் 7G பண்ணேன் செல்வா கூட, அதுக்கப்புறம் கன்னியூஸாக நிறைய படம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஒரு டைரக்டர்கிட்டேருந்து எவ்வளோ நம்ம கற்றுக்க முடியும், அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்களோட இன்புட்ஸ் என்ன, எவ்வளோ அது சாங்க்கு உதவுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அது அஸ் வி கோ ஒரு 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 டைரக்டர்கிட்ட ஒன்று கற்றுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இன்புட்ஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரிலாம் எமோஷன் இருக்கலாம், எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸு, தாட்ஸு, எந்த இடத்துல சாங்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி மூமெண்ட்டில் போய் சாங் வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய நான் கற்றுட்ருக்கேன். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தனுஷுக்கு கோரியோகிராஃப் பண்ண சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது? அது காதல் கொண்டேன் ஃபுல்லாக நான் பண்ணேன், எல்லா சாங்கும் பண்ணேன். அது காதல் கொண்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் உத்தமபுத்திரன் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் அது விழிகளில் விழிகள்னு ஒரு சாங் இருக்கும், அவங்களும் ஸ்ரேயா ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணியிருக்கேன். நிறைய சாங்ஸ் சுல்லான் பண்ணியிருக்கேன். சரி, அப்புறம் சூப்பராக டான்ஸ் ஆடுற ஆள், அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் ஆடணும். அப்புறம் 3 வரைக்கும் நான் பண்ணேன், நிறைய சாங்ஸ் பண்ணேன். ஸோ எவ்ரி சாங் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா ரொம்ப சின்சியர் டான்ஸரு, எக்ஸ்ப்ரெஷனும் அவரை சொல்லவே வேண்டாம். விக்ரம்ங்க அவருக்கு இணையாக வந்து அவர் சரியாக எக்ஸ்ப்ரெஷன் சூப்பராக கொடுப்பாப்புல, செம்மையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் பீன் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தம். ஒரு குறிப்பிட்ட பாடல் காட்சியை எந்த சூழ்நிலையில் படமாக்கலாம், செட்டில் படமாக்கலாம், அந்த செட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் இயக்குனர் உங்கள்கிட்ட விவாதிப்பாங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக கேட்பாங்க. சில டைரக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில டைம் நம்ம கேட்கும்போது இந்த சுச்சுவேஷனில் நான் கேட்பேன், இதுக்கு முன்னாடி சீன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பேன். இது மாதிரி வீட்டுக்குள்ளே இது மாதிரி சார் இவ்வளோ நேரமாக ஆடியன்ஸை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க, டப்புன்னு வெளில போனால் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரி இருக்குமே, அவுடோர் எங்கேயா போய் பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாம் நல்ல ஐடியா தான் அப்படின்னு அவங்களும் மாற்றிருக்காங்க சில டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிவ் அண்ட் டேக் தான் அது சில டைம் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க, இது மாதிரி பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. சில டைம் நம்மகிட்ட கேட்பாங்க, என்ன மாஸ்டர் உங்கள் தாட் என்ன, இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமா, அப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமான்னு. அப்போ நம்மளும் நம்ம ஐடியாவை கொடுப்போம். பாடல் காட்சியில் படமாக்குறதுல இன்னொரு முக்கியமான இயக்குனர் பாரதி ராஜா, அவரோடவும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவரோட பணியாற்றியது எப்படி இருக்குது? மானூத்து மந்தையிலன்னு ஒரு சாங் இருக்குது, கிழக்கு சீமையில் ஒரு சோலோ ஆடி இருக்கு. அந்த மானூத்து மந்தையில் ஆடுவேன்னா, ஸோ அப்போவே அவர் வந்து அவரே ஒரு கொரியோகிராஃபர் தான் ஆக்சுவலாக. அவருக்கு கொரியோகிராஃபர் தேவையில்லை. அதுக்கப்புறம் பொம்மலாட்டம் ஒரு சாங் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாரு, நான் போய் இப்போ ஒர்க் பண்ணேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கிடைக்காது. அது எனக்கெல்லாம் கொடுத்து வச்சோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் அவரோட ஒர்க் பண்ணி கற்றுக்கிற விஷயங்கள், அவங்க எப்படிலாம் வைக்கிறாங்க ஷார்ட்டு, எந்த இடத்துல டான்ஸ் தேவை, எந்த இடத்துல டான்ஸ் தேவையில்லை, எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் தேவை. சில டைம் சொல்லுவார், ஹீரோயினாக நல்லா ஆடுறாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, அவங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட வச்சார். அதெல்லாம் ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி வைக்கிறாங்க, எப்படி பொசிஷன் பண்ணுறாங்க, ஃப்ரேமிங் எப்படி பண்ணுறாங்க, அவரோட தாட்ஸ் எப்படி, நான் பிரமிச்சு போயிருக்கிறேன். அவரெல்லாம் எப்படி இப்படி யோசிக்கிறாரு. நம்ம வேற மாதிரி யோசிப்போம், இந்த இடத்துல மூவ்மெண்ட் வைக்கலாம் நினைப்போம், அந்த இடத்துல மூவ்மெண்ட் வேணாம், அப்படியே நடந்து வந்து ஒரு லுக்கோட போட்டு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன் அவர்கிட்ட. பல படங்களில் நடிச்சிருக்கீங்க, நடிக்கிறதுல எங்கே ஆர்வம் வந்தது? அதான் சார் சொல்கிறேன்ல, முதல்லேருந்தே எனக்கு ஆர்வம்னு எதுலேயுமே எல்லா சந்தர்ப்பங்களும் அமைஞ்சதை பொறுத்து தான், அமைஞ்சதை பயன்படுத்திக்கிறது தான்.
கல்லூரி வாசல் தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் நான். அதில் வந்து அப்போது பாம்பேயில் இருந்ததுனால அந்த முடியெல்லாம் வளர்த்து கொஞ்சம் லாங்காக இது வரைக்கும் வச்சுருந்தேன். வச்சுருந்தீங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் லாங்காக வச்சுருந்தேன். அப்படி தான் அசுரனில் அந்த சக்கு சக்கு வித்து வச்ச சாங்கும் அப்படி தான் அமைஞ்சுது. பவித்ரன் சார் பார்த்துட்டு நல்லா இருக்கே நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் ஓகே சார் அப்படி, அவ்வளோதான், ஓகே சார். என்ன ஏது வில்லன்னு கூட தெரியாது எனக்கு. ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ சொல்கிறாங்க நடிக்கிறோம்னு சொல்லி போய் நடித்தது தான். அப்படி தான் எனக்கு அமைஞ்ச எல்லா படங்களும் அப்படி தான் அமைஞ்சது. நான் பெருசாக அது நடிக்க நல்ல ஆர்வம் இருக்குது. பட் அதை பர்சீவ் பண்ணுறது எப்படி போய் எனக்கு அந்த அந்த கேட்குறது ஒரு கூச்சமாக இருக்கும். சார் ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு 5 படம் நடித்தேன் நான். இப்போது திடீர்னு அமைஞ்சது என்னன்னு தெரியல. ஸோ அமைஞ்சதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நடிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அமைஞ்சது கரெக்டாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? பிடிச்சது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர் சார். கல்லூரி வாசலில் ஒரு மாதிரி, அப்புறம் மாண்புமிகு மாணவனில் ஒரு மாதிரி, அப்புறம் சுதந்திரில் ஒரு கே கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பேன். சுதந்திரத்தில் கிருஷ்ணாவோட ஒரு படம் பண்ணேன். அது ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர். இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாமே வெரைட்டியாக பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் இருக்குன்றது தான் எனக்கு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், ரொம்ப பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் நான் போயிட்டே இருக்கிறேன் லைஃப்பில். தனுஷ் செல்வராமன் பிரதேஷ் மாதிரி ஒரு பக்கம் சூர்யா, இன்னொரு பக்கம் கார்த்தி, 2 பேரோடவும் பணியாற்றிருக்கீங்க. அவங்க 2 பேருடைய நடன திறமையை மட்டும் சொல்லுங்கள். 2 பேருமே நல்ல டான்ஸர். சூர்யா நான் வந்து ஆக்சுவலாக நேர்லேயே அவரை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிட் ஏதோ பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போது அவர் வந்து அவ்வளோ பெரிய டான்ஸர் கிடையாது. அப்போது வந்து கொஞ்சம் அப்போ தான் இஸ் லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. முதல் படம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் 6 ஹரி சார் படம் பண்ணேன். சூர்யாவோட என்ஜிகே, இப்போ என்ஜிகே வரைக்கும் பண்ணியிருக்கேன். கொரியோகிராஃப் பண்ணணும் செம்மையாக. 6லாம் அந்த சோடா பாட்டில் வீசுகிற அந்த சாங்லாம் வந்து சொன்ன மூமெண்ட் சொன்னால் சரக்குன்னு ஆடுறாரு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஒரு டேலண்ட்டை எப்படி வளர்த்துக்கிறாங்க, எவ்வளோ தேவை அவங்களுக்கு அப்படின்றது. அதே மாதிரி கார்த்திகூடையும் இந்த பிரியாணியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஒரு 2-3 படம் சுல்தான் பண்ணேன், ஒரு 2-3 படம் பண்ணேன். அவருமே கார்த்தி வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். ஹி இஸ் ட்ரெயின்ட் ஹிம்செல்ஃப்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அவர் ஆல்ரெடி ட்ரெயின்டா இல்லை நேச்சுரலாகவே அவருக்கு டான்ஸ் வருமானு தெரியல. அவரும் ஒரு சரியான சூப்பரான டான்ஸர். அண்ட் 2 பேருமே நல்ல எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்டிஸ்ட் 2 பேருமே. அண்ட் வெரி வெல் பிஹேவ்ட், வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய நடன குருவான மிர்ச்சி சிவாவை பற்றி சொல்லுங்கள். மிர்ச்சி சிவா அவரை பற்றி பேசுகிறது எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. அவர் ஒரு வெரி 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 குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு யூனிக் ஒரு ஹீரோ. அவர் பாடி லாங்குவேஜ் இட் செல்ஃப் அது கன்வின்சிங்காக அது கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அழகாக கொண்டு போய் சேர்ப்பார். அது என்ன வேணால் பண்ணலான்றது ஒன்று இருக்குது. ஆனால் இவர் பண்ணால் அது என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இஸ் அ ஃபினாமினல் பர்சன். அந்த எப்படி அந்த காமிக்கல் சென்ஸ் அவருக்கு இருக்குது, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ ரொம்ப வருஷமாக தெரியும் அவர். சென்னை 28ல் 1லேருந்து தெரியும். அண்ட் இட்ஸ் பீன் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். இப்போ தமிழ் படம் 2 கூட அவரோட பண்ணியிருந்தேன். அவரும் சதீஷை வச்சு ஒரு பயங்கரமான நம்ம கமெடியன் சதீஷ் இருக்கார்ல, 2 பேருக்கும் போட்டி சாங் மாதிரி ஒன்று பண்ணேன். தியேட்டரில் கிழிஞ்சிருச்சு அது. 2 பேருமே வேறு லெவலில் ஆடிருந்தாங்க. அது இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நாட்டு மாதிரி ஒரு பாட்டை மிர்ச்சி சிவா வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க தெரிக்க விடுவார் அவரெல்லாம். அவர் வேறு மாதிரி ஒரு நாட்டை போடுவார். அதில் யூனிக்காக ஐடியா வச்சுருப்பார். ஏதோ இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அது மாதிரி சொல்லுவார் சில விஷயம்லாம். நல்லாயிருக்கும். அவருக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? அவர் வீட்டுக்கெலாம் வருவார். நாங்கள் முதல்ல நிறைய பழகிருக்கோம். வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார். அதனால் முக்கால்வாசி பேர் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் வேலை பொறுத்து தானே. சில டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது மீட் பண்ணுவோம். இல்லைனா சில டைம் ரொம்ப நாள் கழித்து எங்கேயாவது பார்த்த அப்புறம் தான் என்னப்பா என்ன ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி அப்படிலாம் இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட் அவர். வெரி நைஸ் ஃப்ரெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். இப்போ சிவாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு நடனம் வருதோ இல்லையோ அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடனம் ஆடி பெயர் வாங்கக்கூடிய நடிகராக இருக்கார். அது மாதிரி அந்த டேலண்ட் எந்தெந்த நடிகர்கிட்டலாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவில்? தலைவன் சிவாவை தவிர யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க விதத்தில் ஒருத்தர் மெனக்கெடுவாங்க. ஒரு ஹீரோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். சில பேர் எக்ஸ்பிரஷன், சில பேர் லெக் மூமெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ஹேண்ட் மூமெண்ட்ஸ், சில பேர் டான்ஸே தெறிக்கி விடுவாங்க பயங்கரமாக. ஸோ அது மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கும் சாங் அமைகிறதுமே அது மாதிரி தான் அமையும் அவங்களுக்கு.
தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ பொதுவாக சினிமாவுக்கு வர இளைஞர்கள் எல்லாருமே நடனத்தை பிரமாமா கற்றுக்கிட்டு தான் வராங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போது முதல்லலாம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னால் வீடு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி சினிமாவில் இல்லாதவங்களாம் நான் சினிமாவில் இருக்கிறேன், இல்லை நான் ஃபேமஸ் யூடியூபர், இல்லை மீடியாவில் வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எல்லாருமே யாரை கேட்டாலும் நீங்கள் யாரை வேணால் கேளுங்களேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், இல்லை டான்ஸ் கற்றுட்ருக்கேன். இப்போ டான்ஸ் வேறு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. நிறைய ரியாலிட்டி ஷோஸ் வருது, டான்ஸ் ஷோஸ், நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போது அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுற அளவுக்கு எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் வேறு இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அது இல்லாமல் கிட்ஸுக்கு வேறு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லாதனால ஒரு ஆர்ட் கற்றுக்கிட்டா நல்ல விஷயம் தானே. ஸோ அதனால் டான்ஸுக்கும் நிறைய நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி மீடியாவில் வரணும், சினிமாவில் சேரணும், இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் மீடியாவில்னு இன்ட்ரெஸ்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறுகிய காலத்திலேயே பெஸ்ட்டு டான்ஸராக இருக்கார் படங்களில். இல்லை, அவர் அப்போவே நான் ஜோடியெலாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு ஆங்கராக இருந்திருக்காரு. நல்ல அப்போவே அவர் செல்ஃப் டாட்னு நினைக்கிறேன். அவர் அப்போவே சூப்பராக ஆடுவார். முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமெடியன்ஸுக்கு பயங்கர டேலண்டடாக இருப்பாங்க. காமெடி பண்ணுறவங்க எல்லா விஷயத்தையுமே பாடுவாங்க, ஜோக்கர் மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அவர் ஆங்கர் அவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுட்டு ஆங்கர் பண்ணுவார், திடீர்னு மிமிக்ரி பண்ணுவார், டான்ஸ் ஆட சொன்னால் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். இஸ் பீன் மல்டி டேலண்டட் டெஃபினெட்லி. அது இப்போ தான் வெளியில் எல்லாருக்கும் தெரிய வருது. அப்போவே அவர் நல்ல டேலண்டடான ஆள். பல ஷோவில் ஜட்ஜாக இருந்திருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வர்றது ரா டேலண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா புது புது ஸ்டைல்ஸ் சில பேருக்கு வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்க எப்படி அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்குது பெரிய ஆள் ஆகணும்னு. ஸோ நம்ம சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அவங்களும் நிறைய கற்றுப்பாங்க. சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவோம், இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், அப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு. ஸோ அது பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ராதாக்கா, நானும் பிரியாமணி, அப்புறம் சங்கீதா, நிறைய பேர் கூட நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜோடி, கிங்ஸ் ஆஃப் டான்ஸ், விஜய் டிவி தான் முக்கால்வாசி பண்ணியிருக்கேன். நான் அது ஒரு 4-5 இயர்ஸ் பண்ணேன். அது இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, பெரும்பாலும் இந்த நடன ஷோக்களில் யார் ஜட்ஜாக வரீங்களோ அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்லை, அவங்க சொல்கிற முடிவு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அது உண்மையா? எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வரைக்கும் அப்படி இருந்ததே கிடையாது. ஆடுறவங்க எல்லாருமே ஒரு 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 ரொம்ப இந்த இதில் ஜெயிச்சு நம்ம பெரிய ஆளார மாட்டோமான்னு ஒரு இதில் தான் வருவாங்க. நிஜமான டேலண்ட்டுக்கு தான் நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும். அது ஆடியன்ஸும் பார்த்து தான் இருக்கிறாங்க, ஒரு வாரம் பார்த்துட்ருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு தப்பு நடக்குதுன்னா, நீங்கள் டிவியில் பார்க்குறது நாங்கள் அங்கே பார்க்குறது கிடையாது. டிவியில் என்ன பண்ணிவிடுவாங்க, அங்கே அவங்க ஒரு தப்பு பண்ணும்போது எங்கள் ஃபேஸை க்ளோஸை போட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, கரெக்டாக ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, வீட்டில் இருக்கிற ஆடியன்ஸ், டிவியில் பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, கரெக்டாக தானே ஆடினாங்க, எதுக்கு தப்பு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம், அந்த தப்புன்னு சொல்லும்போது தப்பை போட்டு காமிங்க, இல்லைனா தவறான முடிவு எடுத்த மாதிரி ஆகிடும். அப்புறம் தான் இப்போ தான் அந்த தப்புன்னு சொன்ன இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்ன உடனே அந்த மிஸ்டேக் சில டைம் திருப்பி ரீகேப் மாதிரி போட்டு காமிப்பாங்க. ஸோ அது டிவியில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும். அதனால் தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க, நினச்சிப்பாங்க நாங்கள் தப்பாக தான் பண்ணுறோம் அப்படின்னு. அது காமிக்க மாட்டாங்க. அது காமிச்சா இன்ட்ரெஸ்ட் லெவல் போயிட போகுதுன்னு சொல்லி காமிக்க மாட்டாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலாம் நான் இருக்கிற வரைக்கும் நடந்ததே கிடையாது. நீங்கள் முதலாக யாரோட நடனம் ஆடினீங்களோ அவருக்கே நடனம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வசூல் ராஜாவில் கிடச்சிது. எப்படி இருந்தது அது? அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சரண் சாரோட படம் தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். சொன்னவொடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஒரு பக்கம் பயம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமல் சார்லாம் திட்டி விட்டுருவாரு, அவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க. என்னடா இது வேறு இருக்குது. சரண் சார் சொல்லிட்டாரு, நீங்கள் கமல் சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, என்னென்ன பண்ண போறீங்க கிளியராக அவருக்கு சொல்லிட்டிங்கன்னா அவர் கிளாரிட்டியாக இருப்பார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் பண்ண மாதிரியே பேப்பர் எடுத்து ஃபுல்லாக எல்லாம் எழுதி இப்படி 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 பண்ண போகிறோம். நேராக செட்டில் தான் மீட் பண்ண அவரை. செட்டுக்கு போனப்புறம் ஃபுல்லாக பார்த்தாரு. ஓகே அப்படின்னாரு. ஓகேயா, என்னடா திட்டுறாரு, இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவாருன்னு சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டன்ட்ஸ், கொஞ்சம் கிமிக்ஸ் எதாவது பண்ணிக்கலாம், இந்த ஏணிலேருந்து இப்படி இறங்குற மாதிரி இப்படி பண்ணிக்கலாம்னு சின்ன சின்ன விஷயங்களை அவர் ஆட் பண்ணார். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் இவங்க இப்போது முக்கால்வாசி பேர் சொல்கிறது நம்ம தான் இதுதான் அங்கே தப்பாக போயிடுது. திட்டுவார்னா எதுக்கு திட்ட போகிறாரு, ஒரு கரெக்டாக இருந்தால் எதுக்கு திட்ட போகிறாரு. ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிற அதில் சார் நீங்கள் இங்கே திரும்பி இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் சார், நீங்கள் பண்ணிவிடுங்க, நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னாரு. சார் உங்களுக்கு போய் நான் என்ன சார் பண்ணி காமிக்கிறது எக்ஸ்பிரஷன், சார் நீங்கள் பண்ணுங்க, நான் ஏதாவது கற்றுக்கிட்டேன்னா உங்கள்கிட்ட நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணிங்கன்னா அப்படின்னாரு. அது அது எவ்வளோ கிரேட்னஸ் பாருங்கள். அது
அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து True. உலக நாயகன்னு சொல்கிறாங்க, யூனிவர்சல் ஹீரோ. அவர் வந்து நம்மக்கிட்ட அது சொல்கிறாருன்னா எவ்வளோ ஹம்புளாக இருக்கார் அவர். இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லேர்ன் அஸ் வெல் இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஒரு குணமாக நான் பார்க்குறேன். அவர் ஈஸியாக சொல்லிட்டு போய் பண்ணிடுறேன்ப்பா போ அப்படின்றதுனால, நீங்கள் பண்ணி காமிங்க, நீங்கள் தான் புதுசாக பண்ணீங்கன்னா அப்படின்னாரு. தட் டச் மீ. அது வந்து ஒரு பெரிய அதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உங்களுடைய பல பாடல்கள் சூப்பர் ஹிட்டு, மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பட வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்கள், உங்களுடைய புகழுக்கு ஏற்ற அளவுக்கு? இல்லை சார், அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறமே ஒரு 2019 ஆரம்பிச்சு மெதுவாக வர வர படங்களில் சாங்ஸ் ஒன்று ஒன்றா கட் ஆகிட்டே வருது இல்லைங்களா? இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற சில டைரக்டர்ஸ் தான் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம். சில டைரக்டர்ஸ் தான் இந்த மாதம் நல்லா பண்ணுறாரே புதுசாக கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. அது இல்லாமல் இப்போது வந்து டோட்டலாகவே எங்கள் யூனியனில் பார்த்தீங்கன்னாலே மிந்தி வந்து 4 ஸ்டேட் இருந்துச்சு. ஆமாம். மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ் 4 லாங்குவேஜ் இருந்துச்சு. அது எல்லாமே ஹிந்தியும் வருவாங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் அங்கங்கே இண்டிவிஜுவலாக யூனியன் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கங்கே கொரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ வேலை வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ அஃப்கோர்ஸ் கம்மியாக தான் செய்யும். பட் வர வேலை வந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்குமே, நம்ம டான்ஸர்ஸ்க்குமே நிறைய பேருக்கு இப்போ வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 850 பேர். 850 பேருக்கு வாய்ப்பு இல்லையா இப்போ? அதில் ரெகுலராக வேலை பார்க்குறதே ஒரு 100 பேர் ரெகுலராக வேலை பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சாங்ஸு தெலுங்கு எல்லாம் பிரிஞ்சு போச்சுல. முன்னெல்லாம் தெலுங்கு பண்ணிட்டு இருப்போம், கன்னடா பண்ணிருப்போம், இங்கே ஒரு சாங் பண்ணுவோம். ஸோ மாதம் ஃபுல்லாக ஒரு 5-6 சாங் பண்ணிவிடுவோம். ரொம்ப பிஸியாக இருக்கும். டான்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க முதல்லலாம். இப்போ டான்சர்ஸ் இருக்கிறாங்க, பட்டு ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதான் சொன்னல, படத்தில் வந்து 2 சாங் தான் இருக்குது, ஒரு சாங் தான் இருக்குது குரூப், இல்லைனா டுவேட் சாங் ஒன்று வரும், ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்கும். பெரிய ஹீரோவோட படம் நாமத்தில் தான் அந்த ஓப்பனிங் சாங் இருக்குது. மற்றபடி சின்ன பட்ஜெட் படத்துலலாம் அவ்வளோ பெருசாக சாங்ஸும் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏறக்குறைய 37 ஆண்டுகளாக நீங்கள் இந்த சினிமா உலகத்தில் இருக்கீங்க. அன்றைக்கு இருந்த பாடல் காட்சிக்கும் இன்றைக்கு அமைக்கப்படுகிற பாடல் காட்சிக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? டெக்னிக்கலாக நிறைய வளர்ந்துருக்கே தவிர மற்றபடி அதே தான் சார். ஸ்டைல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. டெக்னிக்கலாக இப்போ மானிட்டர் வந்தாச்சு, எடிட்டிங் ஈஸி ஆகிடுச்சு. முந்திலாம் எப்படின்னா ஒன் மோர், இப்போ டிஜிட்டல் வேறு இல்லை. முந்திலாம் ஃபிலிமில் ஒன் மோர் போகணுனாலே பக்கணும் இல்லைங்களா? காதல் கொண்டேன் பண்ணும்போதெல்லாம் ஒரு கஸ்தூராஜா ஒரு கேன் தான் ஒரு நாளைக்கு 400 அடி தான், அதுக்குள்ளே முடிச்சுங்க. ரியாசல் எத்தனைனா பண்ணிங்க, அதுக்குள்ளே முடிச்சுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிஜிட்டல் ஏஜ் வந்துருச்சு. அந்த டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஜிம்பி ஆகட்டும், கிம்பிள் ஆகட்டும், ஸ்டெடி கேம் ஆகட்டும், நிறைய டெக்னிக்கலாக மாறி இருக்குது. எமோஷன் அதே தான். ஸ்டைல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகிருக்கு. மற்றபடி இன்னும் ஜோவியல் ஆகிடுச்சு. அட்மாஸ்பியர் இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இல்லாத ஒரு அட்மாஸ்பியர், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியர் தான் உருவாயிருக்கு. மற்றபடி வந்து இன்னும் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான் சார். எந்த காலகட்டத்தில் கதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? எங்கள் அண்ணன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அண்ணன் வந்து பயங்கரமாக எழுதுவார். அப்படியா? ஆமாம், சூப்பராக எழுதுவார். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு போயம் ரிலீஸ் பண்ணார். இங்கிலீஷ் இல்லஸ்ட்ரேஷனோட ஒன்று ரிலீஸ் பண்ணார். அது இப்போ தமிழில் திருப்பி அந்த கவிதைகள் எழுதிட்டுருக்காரு தமிழில். ஸோ அவர் எங்கள் அண்ணன் வந்து மல்டி டேலண்டட். டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், டாக்டர். ஆனால் பெரிய டாக்டர், யூகேல தான் செட்டில் ஆயிருக்காரு, பெரிய டாக்டர். எனக்கு ஒரு தம்பி இருக்கார், அவர் யூஎஸில் இருக்கார். அவரும் பயங்கரமாக பாடுவார், டான்ஸ் ஆடுவார். 2 பேருக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்ட். நடுவில் நான் வந்து சரி டைரக்ட் பண்ணலாம், நம்மளும் டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் மெதுவாக நான் எழுத ஆரம்பித்தேன். பட் எனக்கு ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி கிடையாது. கதையாக எனக்கு வந்து க்ரியேட் பண்ண தெரிஞ்சதே தவிர ஸ்க்ரீன் பிளேக்கு நான் தெரியல, ஃபார்மேட் எனக்கு பெருசாக தெரியாது. பட் ட்ரை பண்ணி கொஞ்சம் எழுதுனேன் அப்படியே. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேக்குன்னு ஒரு ஆளை வச்சு அதை ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் டெவலப் ஆச்சு, டைரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கதை டெவலப் பண்ணி. செல்வராகவனுக்கு கதை கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், எஸ்ஜே சூர்யா நடிச்சார்ல, அது பேசிக் ஐடியா எந்த தான் அது. அப்புறம் நான் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு முதல்ல அது. ஸோ செல்வா சொன்னார், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஃபுல்லான்னு சொல்லிட்டு எழுதி இருக்கும்போது இன்னும் நல்லா டெவலப்பாக என்னால் அது அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அந்த இதை. ஸோ செல்வா அவரே டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி தான் பண்ணார். அடுத்து டைரக்ட் பண்ணுற முயற்சியில் இருக்கீங்களா இப்போ? கண்டிப்பாக சார், இப்போது அதான் போயிட்டுருக்கிறேன். கரெக்டான ப்ரொடியூசர் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 கதை வச்சுருக்கேன். ஸோ அது பிச் பண்ணியிருக்கேன்.
கதாநாயகர்கள் நடிக்கிற மாதிரி கதையா இல்லை புதுமுகங்கள் நடிக்கிற மாதிரி? இல்லை கதாநாயகர்கள் நடிக்கிற மாதிரி கதை. ஒன்று வந்து பக்கா கமர்ஷியல், இன்னொன்று வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இன்னொன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ 3 கதை இருக்குது. எது கரெக்டாக அமையுதோ அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக டைரெக்ஷனில் இறங்கிடுவேன். பொல்லாதவன் படத்தில் வெற்றிமாறனோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான சாங். அது வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸ் டைரக்டர். நிறைய டீட்டெயிலிங் அதை தான் பண்ணுவார். பட் இது வந்து ரொம்ப நல்ல கிளப் சாங்கு, ஒரு மாதிரி மாடர்னாக ஒரு ஆல்பம் சாங் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப வெரி ஹம்பிள், வெரி ப்ரொஃபஷ்னல் டைரக்டர். ஸோ அது ஒரு சூப்பரான அனுபவம். யோகி பி விரால வந்திருப்பார் நடுவில். இட் வாஸ் நைஸ். நீங்கள் கொரியோகிராஃப் பண்ண படங்களில் வித்தியாசமான ஒரு திரைப்படம் 1000 ஒருவன். 1000 ஒருவன் வந்து இது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலை. செல்வா யோசிக்கிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பார் செல்வராகவன். 1000 ஒருவனில் அங்கே ராஜஸ்தானில் போயிட்டு அது ஒரு வியர்ட். அதான் எனக்கு அங்கே செல்வராகவன் என்னென்னா அவர் ஆல்ரெடி கன்சீவ் பண்ணி வச்சுருப்பார். எனக்கு இந்த மூடில் தான் வேணும், இந்த மாதிரி தான் இருக்குது. சுச்சுவேஷன் புதுசாக கொண்டு வரது அவர் கொண்டுருவார், அழகாக கொண்டுருவார். அது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அது ரீமா சென், கார்த்தி, ஆண்ட்ரியா 3 பேரும் ஆடிருப்பாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வேறு நிறைய சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் வேறு ஒர்க் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இமேஜின் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த சினிமா துறைக்கு வர்றது உங்கள் அப்பாவுக்கு முதல்ல உடன்பாடு இல்லை. எந்த காலகட்டத்தில் அதை அவர் அப்ரூவ் பண்ணார்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு வீடு, தம்பி படிக்கணும், அது இதுன்னு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் அப்புறம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிது, நேம் வர ஆரம்பித்தோன்னா மெதுவாக டான்ஸ் மாஸ்டர் ஆனப்புறம் அப்படியே நேம் வர ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படின்ன உடனே அவர் தெரிஞ்சிருச்சு இவன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கான். அவருக்கு சினிமானா சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு பிடிக்க பார்க்க மாட்டாரா? படம் பார்ப்பாரு, படம்லாம் ஜேம்ஸ் ஹாலிவுட் படம் வரைக்கும் பார்ப்பாரு, அதெல்லாம் பார்ப்பாரு. பட் சினிமாவில் இருக்கவங்களாம் அவ்வளோ சினிமாவில் போனால் கெட்டு போயிடுவான் இவன், அந்த ஒரு எண்ணம் அவருக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. பட் அவர் பார்த்தாரு, பார்க்க அவருக்கு தெரியுது பையன் நல்லா தான் சம்பாதிக்கிறான், கரெக்டாக தான் இருக்கிறான்ற தெரிய போது. எனக்கு நேம் வர அவரும் பையன் பண்ணது தான் அப்படின்னு கொஞ்சம் அவருக்கும் அப்புறம் போக வயசாக அவருக்கும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய புரிய ஆரம்பிச்சோன்னா அவர் பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா அப்பா அம்மாவோட அப்ரூவல் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணோன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும்ல. பட் அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு ரொம்ப பெருமையாக பேசுவார். அது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த 37 வருட பயணத்தில் உங்களுக்கு பல மகிழ்ச்சிகரமான தருணங்கள் இருக்கும், சில சமயம் சங்கடங்களையும் இந்த சினிமாவில் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு? பயணம் தானே சார் முக்கியம். டெஸ்டினேஷன் எங்கே நம்ம போய் சேர போகிறோம் தெரியும். எப்படி இருந்தாலும் இப்போ இசிஜி போய் பார்க்குறோம்ல, அதில் கிராஃப் வந்து இப்படி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம். ஒரே மாதிரி இப்படியே நேராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் போர் அடிச்சிடும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் தான் நல்ல விஷயம். ஸோ அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அது இறக்கம் இருந்தாலும் சரி, ஏற்ற இருந்தாலும் ரொம்ப ஆடுறதில்ல, இறக்கம் இருந்தால் ஓன உட்காந்து ஆடுறதும் கிடையாது. சரியாயிடும். ஏற்ற இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஹை ஆச்சுன்னா இது நிரந்தரம் கிடையாதுன்னு தெரியும். ஸோ அப்படி தான் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிம்மதியாக இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றது வந்து அது நிரந்தரம் கிடையாது. நிம்மதின்றது நிரந்தரமாக இருந்தாலே போதுன்றது நினைக்கிறவன் தான். ஸோ ஐம் வெரி பீஸ்ஃபுல் அண்ட் அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதே சந்தோஷம். உண்மைதான். அதுதான் சார். என்ன கோல் கல்யாணுக்கு நெக்ஸ்ட்? கோல்னு ஒன்றும் இல்லை. இப்போ டைரக்ட் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அது நல்ல சான்ஸ் ஒன்று கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவேன். நடிக்கணும்னு நிறைய ஆசை. யூனிக்கான கேரக்டர்ஸ் பண்ணணும், வில்லன் பண்ணணும், நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் இது மாதிரி நிறைய பண்ணணும்னு ஆசை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு ஒரு சைடில். மற்றபடி நல்லா ட்ராவல் பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். நான் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ணன் தம்பி 3 பேரும் அப்படியே ஜாலியாக வயசான காலத்தில் ஜாலியாக ட்ராவல் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் பெரிய போகும்போது நிம்மதியாக யாரையும் பிரச்சனை பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் இழுத்துட்டு போகாமல் படுத்த படுக்கையே அப்படியே போயிடணும். அது ஒரு அல்டிமேட் கோல் எனக்கு. அது ஒன்று. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.